சிருஷ்டியில் அனைத்திலும் தூயதாக கருதப்படுவது கங்கையின் நீராகும். காரணம் அறிவீர்களா? ஏனெனில் கங்கை நதியின் தோற்றமே தூய்மையானதாகும். அந்த கங்கை நீர் பிரவாகிக்கும் ஸ்தானமானதும் தூய்மையின் சிகரமாய் திகழ்கின்றது. தோற்றம் முதலே அவ்வாறு தூய்மையாயிருப்பது மிக இன்றியமையாதது. நமது வாழ்விற்கு துவக்கத்தை தருகின்றது நமது சிந்தனைகள். ஆக சிந்தனையில் தூய்மை வேண்டும். ஏனெனில் சிந்தனையிலிருந்து உருப்பெறுவதே வாக்காகும். தம் வாக்கிலும் தூய்மை தேவை. தமது வாக்கினால் தான் தமது செயல்கள் அரங்கேறுகின்றன. செயலிலும் தூய்மை அவசியம். ஏனெனில் அச்செயலே தன்மையை தீர்மானிக்கும். அத்தன்மையே தம் குணங்களை கட்டமைக்கும். முடிவில் அந்த குணங்கள் ஏற்றுவதே தமது வரலாறு. அந்த வரலாறே உலகத்தாரின் முன்னிலையில் சித்தாந்தமாய் நிலை பெறும். ஆக சிந்தை முதல் சித்தாந்தம் வரையிலான இந்த யாத்திரையில் தான் நன்மையை விரும்பினால் எண்ண தூய்மை அவசியமாகும். ஆகையால் தமது இவ்வாழ்வதனில் எண்ணங்கள் தூய்மை பெற்றால் மேன்மை அடையலாம். தமது உள்ளமும் பேரன்புடன் உரைக்கும். ராதா ராதா.